ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் தி அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸில் இருந்து. அதாவது WWE வந்து இது வரைக்கும் ரெசல்மேனியா ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைட்டில் சேஞ்ச் ஆஃப் எவர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வந்திருக்காரு. அதாவது உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லலாம்னா இந்த ரெசல்மேனியா ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா டைட்டில் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக, அதாவது உள்ளதுலே ஒரு பெஸ்ட்டான டைட்டில் சேஞ்ச் அப்படின்னா நம்ம கோடி ரோட்ஸ் ரோமன் ரென்ஸை பீட் பண்ணி அவர் அன்டிஸ்ட்ரிபியூட்டர் சாம்பியன் ஆனால் அந்த இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்ததான் இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா WWE NXT பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி பேப்பரையோ பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவரை கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தனித்தனியாக சொன்னால் வீடியோ பெருசாயிரும். அடுத்ததாக இது ஒரு அஃபிஷியல் நியூஸ் தான். அதாவது ரெசல்மேனியா முடிஞ்சால் ஃபஸ்ட்டு மண்டே நைட் ராய்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எதுக்குன்னு புரிய மாட்டேங்கி. ஒருவேளை மேபி நம்ம ஜான்சன் அவர் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியனாக புதுசாக ஜெயிச்சுட்டாரா? ஸோ அது செலிப்ரேஷன் பண்ணி தான் அதுக்கு அடுத்த நாள் நடக்கிற ராய்க்கு வராரா? ஸோ இல்லை WWE நம்மளை குழப்பறதுக்காக இப்படி அட்வர்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரில. ஸோ என்னமோ நம்ம ஜான்சனாக ரெசல்மேனியா முடிஞ்ச அடுத்த நாள் நடந்துற ராய்க்கு பார்த்தீங்கன்னா வர போகிறாரு. இது இப்போ அஃபிஷியல். அடுத்ததாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்சியா கிரீன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் தான் பார்த்தீங்கன்னா WWE ஃபயர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம செல்சியா கிரீன் இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா WWE ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 வருஷத்துக்கு முன்னே அவங்களாம் WWE ஃபயர் பண்ணிட்டாங்க, ஒருக்காக வேலையை விட்டு தூக்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் பார்த்தீங்கன்னா அவங்கள ஹையர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இதை உழப்புறாங்களா என்னங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக நீங்கள் இந்த ஒரு பிக்கோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஸோ இதில் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ஸோ அதாவது நம்ம ஜான்சனாக இந்த வருஷத்தோட அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம மார்க் ஹென்ரி அண்டு ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய ஏஜே ஸ்டைலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன சம்பவத்தை பண்ணிவிட்டு இருந்தாங்க. ஸோ மேபி இப்படின்னு நினச்சி பாருங்கள். அதாவது ஜான்சனாக இந்த வருஷம் எண்டில், அதாவது டிசம்பர் 31 பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட் ராஸ்மேக்டோன் ஏதோ ஒரு எபிசோடுக்குள்ளே ஸோ அவர் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பொய் சொல்லிட்டாம்பா, நான் என்ன ரெசல்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் இவ்வளோ நாளாக பொய் சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபன் பண்ணிட்டாருன்னு வைங்களேன். ஸோ உண்மையில ஒன் ஆஃப் த பிளாஸ்ட் மூமெண்ட்டாக சூப்பராக இருக்கும்ல. அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் WWE ஒரு குழப்பற விதமாக ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது நம்ம WWE ஸோ நம்ம எப்போ கோடி ரோட்ஸும் சரி ரோமன் ரென்ஸும் சரி ஸோ அவங்க அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப்னு ஒன்று கொண்டு வந்தாங்களோ, அதாவது ரோமன் ரென்ஸ் ஸோ ராக தோக்கடிச்சு WWE சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருப்பாரு. ஸோ ரோமன் ரென்ஸ் ஆல்ரெடி யூனிவர்சல் சாம்பியனாக இருந்திருப்பாரு. ஸோ 2 டைட்டிலாம் தூக்கிட்டு தெரியாது அவ்வளோ நல்லாலன்னு சொல்லி ஸோ ராவ் ரெண்டுக்கும் ஒரு டைட்டில் வேணுங்கிறதுக்காக ஸோ ரோமன் ரென்ஸ் தேர்ந்து அந்த டைட்டிலை வாங்க முடியாமல் WWE என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ 2 டைட்டிலும், அதாவது இதுக்கு மேலே இது WWE சாம்பியன்ஷிப்பும் கிடையாது, யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பும் கிடையாது. ஸோ 2 டைட்டிலும் சேர்த்து இது ஒரு அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இது கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதனால் இந்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பும் WWE சாம்பியன்ஷிப்பும் இல்லாமல் இருந்திருந்த நிலையில் ஸோ இப்போ WWE என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அதாவது WWE அந்த டைட்டில் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படியாச்சுன்னா ஸோ கோடி ரோட்ஸ் யூனிவர்சல் சாம்பியனா அன்டிஸ்ட்ரிபியூட்டட் WWE சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி பிரித்து போட்டிருக்காங்க. ஸோ அதாவது அந்த வெப்சைட்டில் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் ஸோ WWE சாம்பியன் லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி இருக்கிறாரு, யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இருக்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கோடி இருக்கிறாரு. ஸோ இதனால் ஸோ அந்த அதாவது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேபி ஜான்சனா சொன்ன மாதிரி ஸோ ஜான்சனா நம்ம கோடி தோக்கடிச்சாருன்னா ஸோ அந்த ஸ்பின்னிங் சாம்பியன்ஷிப் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் கூட இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஜான்சனா போனதுக்கப்புறம் கூட ஸோ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வர்றது கூட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு. அதாவது AEW சேர்ந்த மரியா மேய்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே AEWயோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வருஷம் முடிவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிய போகுதான். ஸோ இதனால் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இவங்க அவங்களோட கான்ட்ராக்ட் AEWல முடிஞ்சோடனே ஸோ இவங்க WWEக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க வராங்களான்னு சொல்லி. ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபினி ஸ்ட்ராட்டனையும் சார்லட் ஃப்ளேரையும் கலந்து வச்ச மாதிரி இருக்கிறாங்க.
ரீசெண்ட் டைம்ல நம்மளுடைய ரேண்டி ஆர்டன் ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காரு. ஸோ அவர் அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ இப்போ கோடி ரோட்ஸுக்கும் ஜான்சன் ஆகிக்கும் ரெஸ்ல்மேனியா 41 மேட்ச் இருக்கு. ஸோ ஆனால் நானும் அந்த மேட்ச்ல இருந்து ஒரு பார்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆசை தான் படுறாரு. ஸோ WWE இருந்து எந்த ஒரு அஃபீஷியலும் இல்லை, பட் ஆசைப்படுறாரு. பட் எங்கனையோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு சின்ன ஸ்பாட் இருக்கு. மேபி ஒரு 1% பார்த்தீங்கன்னா அந்த மேட்சுக்குள்ள இவரோட இன்டர்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன ப்ரோ, ஜான்சனாக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடக்கு. ஸோ அது ஒரு இதாக இருக்குது. நம்ம ரேண்டி ஆர்டன் இங்கேருந்து வந்திருக்காரு. ஸோ எல்லாத்துக்கும் ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். ஸோ அதாவது ரசல் மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ ரசல் மேனியா பேக்லாஷ் பேப்பரி பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அந்த பேக்லாஷ் பேப்பரி எங்கே நடக்க போகுது? ஸோ ரேண்டி ஆர்டனோட ஹோம் டவுனில் தான். ஸோ இப்போதைக்கு WWE அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு, அட்வர்டைஸ் பண்ணி வச்சிருக்காரு யாரெல்லாம். ஸோ ரேண்டி ஆர்டனையும் நம்ம ஜான்சனை தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மேபி இப்படி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஸோ இது என்னோட கருத்து. ஸோ அதாவது அது மாதிரி ஜான்சனா ஸோ கோடி ரோட்ஸை தோக்கடிச்சு அவர் அன்டிஸ்ட்ரிபியூட்டர் சாம்பியன் ஆகிட்டாரு. ஸோ உடனே ரேண்டி ஆர்டனுக்கு இருக்கணும் ரெஸ்ல்மேனியால மேட்ச் இல்லை. மேபி அவர் அன்னைக்கு சர்ப்ரைஸாக உள்ள வந்து ஸோ நம்ம ஜான்சனாவையோ இல்லை கோடியோ யாரையோ ஒருத்தர அட்டாக் பண்ணி விட்டுட்டு அடுத்த சேலஞ்சராக நம்ம ரேண்டி வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அப்படி நினச்சி பாருங்க. இப்போ அடுத்ததான் நான் சொல்ல போகிறேன் அப்படி தான். அப்படி இருக்கிறதுக்கு ஒரு 150% வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதனால ரேண்டி இப்படி சொன்னதை வச்சு ஓரளவு கனெக்ட் பண்ண முடியுது. ரேண்டி ஆர்டன் அதை தான் நான் சொன்னதை வச்சு இதையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. இப்போ WWE அஃபிஷியலி வந்து பேக்லாஷ் பேப்பரிக்கான ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னே அட்வர்டைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஜான்சனாவும் நம்ம ரேண்டி ஆர்டனும் இருப்பாங்கன்னு சொல்லி. பட் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பேக்லாஷுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ரேண்டி ஆர்டன் மட்டும் தான் இருக்கிறாரு. சுற்றி வந்து வைப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி விட்டுருக்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு உண்மையிலே மாசாக இருக்குது. ஸோ பட் இந்த லுக்கை வச்சு பார்த்தாச்சுன்னா ரேண்டி ஆர்டன் வந்து கொஞ்சம் ஹீல் வைப்பில் இருக்கிறாரு. ஸோ மேபி இந்த ரெஸ்ல்மேனியா 41 நம்ம ரேண்டி ஆர்டன் வந்து ஒரு ஹீல் டவுன் பண்ணுவாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்ததாக இந்த ஒரு பிக்கப் பாருங்க. ஸோ நடக்க போகுதா, அதாவது 2014 செத்ரோலன்ஸ் வந்து பிட்ரேல் பண்ணார். ஸோ 2023 சாமிசன் பிட்ரேல் பண்ணார். இது 2024 ஜேவுசோ ஜிமிசோ பிட்ரேல் பண்ணாங்க. ஸோ 2024லையும் பார்த்தீங்கன்னா ஜேவுசோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிட்ரேல் பண்ணியிருப்பாரு. ஸோ அடுத்த 2024 சோலசிகோ அவரை பிட்ரேல் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே கான்செப்டில் இந்த 2025 நம்ம பால் ஹேமன் வந்து பிட்ரேல் அடிப்பாரா? ஸோ மேபி அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. தலைமை பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்தில் நம்பிக்கை துரோகம் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் வைப்லேயே தலைமை பேசியிருக்காரு. ஸோ என்ன பேசியிருக்காருன்னா அவருக்கு வந்து, அதாவது நான் சுருக்கம் சொன்னேன்னா அவருக்கு நம்ம WWE அரேனால இருந்து பார்க்குற ஃபேன்ஸ் தான் முக்கியம். ஸோ இந்த இன்டர்நெட்லேயும் சரி, ஸோ இந்த இன்டர்நெட்டில் பேசுகிற ஃபேன்ஸ் வந்து அவருக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம இன்டர்நெட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இன்டர்நெட்டில் பேசிகிட்டு இருக்கிற ஃபேன்ஸும் ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நிறைய விஷயம் நாங்கள் முடிவு பண்ணி வச்சிருக்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய விஷயத்தோ பேசுவாங்க. பட் அதுக்காக பார்த்தீங்கன்னா அது வந்து நடைமுறைக்கு ஒத்து வருமானா அது வர போகிறது கிடையாது. உதாரணமாக வந்து நாங்கள் கோடி ரோட்ஸை சொல்லுவோம். ஸோ கோடி ரோட்ஸை வந்து நிறைய பேர் அவரோட ஃபேஸ் பண்ணலாம். ஸோ செத்து போச்சு. ஸோ அவர் வந்து இதுக்கு மேலே ஹீலோ மாறியாச்சுன்னா ஸோ அது நல்லாயிருக்கும், ஹீல்டான மாறுறது தான் ஒரு டைம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ ஆனால் இவங்கெல்லாம் பேசுகிறது எங்களுக்கு தெரியுது. பட் ஏன் நாங்கள் வந்து அவரை வந்து ஹீலாக மாற்றாமல் இருக்கோம்? ஸோ எங்களுக்கு வந்து லைவ் ஆடியன்ஸ் தான் முக்கியம். லைவ் ஆடியன்ஸ் எங்களுக்கு என்ன தராங்க அப்படின்னுச்சுன்னா, ஸோ அந்த ரெஸ்லர் குறிப்பிட்டு நான் அதாவது இன்டர்நெட்டில் வந்து நம்ம கோடி ரோட்ஸை வந்து ஒரு ஹீலாக மாற்றணும் சொல்லி நிறைய ஃபேன்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதே எங்களோட லைவ் ஆடியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ கோடி ரோட்ஸ் அதே கோடி ரோட்ஸ் என்ற போதும். ஸோ அவருக்கு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா சேர் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட மெர்ச்சன்டைஸ் சேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பீக் ஆயிருக்கு. ஸோ இப்படியெல்லாம் நிறைய விஷயத்த பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நான் உதாரணமாக தான் கோடி ரோட்ஸாக சொல்லியிருக்கேன். இப்படி பல ரெஸ்லர்ஸாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி தான் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம இன்டர்நெட்டில் 1000 தான் புலம்பி எடுத்து கோடியை ஹீல் டன் பண்ணவங்க அப்படி இப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தாலும் பட் WWE அவங்க பண்ணுறதான் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஆடியன்ஸும் மட்டும் தான் முக்கியம். அந்த இடத்துல வந்து ஸோ ஃபேன்ஸ் அந்த ரெஸ்லருக்கு வந்து நல்லா சேர் அப் பண்ணுறாங்களா, அது மட்டும் இல்லாமல் மெர்ச்சன்டைஸாக வாங்குறாங்களா, ஸோ அவங்க தான் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ கோடி நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து பேசியிருக்காரு. ரீசெண்ட் டைமில் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாரு. ஸோ அந்த வீடியோலாம் நிறைய பேசியிருக்காரு. ஸோ குறிப்பாக அவரோட ரெஸ்ல்மேனியா 41 மேட்ச் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி நிறைய பேசியிருந்தாரு. ஸோ பட் இப்போதைக்கு இதில் இன்னொரு மேட்டரை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ குறிப்பாக வந்து அவரோட பார்ட் டைமை பற்றி பேசுவோம். ஸோ அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ நிறைய பேர் வந்து நான் பார்ட் டைம் ரெஸ்லர், ஸோ எனக்கு ஏன்டா நிறைய பேர் பூ பண்ணுறீங்க, ஸோ நான் பார்ட் டைம் ரெஸ்லராக அப்படி இருக்கேன்னு நினச்சி, ஸோ பட் வந்து நான் ஒன்றும் பார்ட் டைம் ரெஸ்லர் கிடையாது. ஸோ
டபிள்யூடபிள்யூயும் சரி எனக்கு ஒரு ரெஸ்லர் ஃபுல் டைமாக எவ்வளோ சம்பளம் வாங்கணும், ஸோ அதை விட அதிகமாக எனக்கு பணம் தராங்க. ஸோ ஏன்னா நான் என்னோட ஒவ்வொரு மூச்சுலையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நான் வந்து எனக்கு இப்போ அதாவது நான் மட்டும் என்ன லீவ் எடுத்துகிட்டு சும்மா இருக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஜிம்மில் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ ரசூல் பண்ணி ட்ரைனிங் எடுத்துப்பேன். ஸோ இந்தமாரி நான் வந்து 24 மணி நேரமும் சரி நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நான் ஒன்றும் பார்ட் டைமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலே அது உண்மை தான். ஸோ இது யாரெல்லாம் நம்புறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஸோ அதாவது இந்த ஜான்சனை வந்து ஹீல் டவுன் பண்ணதோட ராக் எங்கே போனார் இந்த மனுஷனா, அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ அவரே அப்டேட் கொடுத்துருக்காரு. அவரோட இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காரு. ஸோ நான் எப்போவுமே உடனே பார்த்துட்டு தான்ப்பா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ இப்படியும் உன்னோட ஃபைனல் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது ஜான்சனுக்கு தான் போட்டிருக்காரு. ஸோ அதை நான் ஒன்றும் கவனிக்காமல் இல்லை. ஸோ நான் உங்களா பார்த்துட்டு தான் இருக்கேன், நான் வந்து இன்னும் அந்த ஸ்டோரிக்குள்ளே தான் இருக்கேன் அப்படிங்கிறத அவரே இப்போ தினம் போட்டு விட்டுருக்காரு. ஸோ நம்ம ஃபைனல் பாஸ் இன்னும் இருக்கிறாருப்பா தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ ரெசல்மேனியா 41க்காக அந்த மேட்சுக்குள்ளே தான் வர்றாரோ அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு இப்போ ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. ஸோ என்னதான் மேபி நம்மளோட ஹோப் இருக்குது, ஜான்சனா இதோட ரிட்டர்ட் ஆவாரோ மாட்டாரா, ரிட்டர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ பட் இப்போதைக்கு அஃபிஷியலாக இருக்குது நம்ம ஜான்சனா வந்து ரிட்டர்மெண்ட் ஆகதான் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் அவர் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டர்ன்மேன் மேட்சை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜான்சனோட ரிட்டர்ன்மேன் மேட்ச் எதில் இருக்கும் அப்படிங்கிறதுனா ஸோ மேபி அது டிசம்பர் மாதத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி டிசம்பர் மாதத்தில் WWE வந்து ஸோ இப்போ ஒரு 3-4 வருஷமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேப்பரையும் நடத்துறது கிடையாது. பட் மேபி இது அஃபிஷியலாக இருக்கும் பட்சத்தில் ஜான்சனா ரிட்டையர்மெண்ட் ஆகும் பட்சத்தில் ஸோ டிசம்பர் மாதம் வந்து ஒரு பேப்பரையும் நடத்தலாம். ஸோ அந்த பேப்பரியில் ஜான்சனோட லாஸ்ட் மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் அதாவது அந்த பேப்பரோட பேர் என்னன்னா ரூத்லெஸ் அக்ரெஷன் தான். ஸோ குறிப்பாக ரூத்லெஸ் அக்ரெஷன் சொல்லி அதாவது WWE பொறுத்த வரைக்கும் நிறைய எராஸ் இருக்குது. ஸோ மாடர்ன் எரால நம்ம இப்போ இருக்கோம். ஸோ அந்தமாரி 2005 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூத்லெஸ் அக்ரெஷன் எரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எரா பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் WWE ஜான்சனா வந்து வார்த்தை என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு, ஸோ ரூத்லெஸ் அக்ரெஷன் தான். அவர் டெபியூட் ஆனால் WWE எப்போ டெபியூட் ஆனாரோ ஸோ ஃபஸ்ட்டு கட்டங்களை தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ அவருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று ரூத்லெஸ் அக்ரெஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. ஸோ எந்த வார்த்தையில் சொன்னாரோ அதே வார்த்தையில் முடிக்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா WWE ஒரு பிளான் பண்ணுறதா ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. நடக்குதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். WWE மெயின் ஈவென்ட் நியூஸ்க்கு வந்துட்டோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்கப்பா. சரி இப்போ வாங்க, அதாவது நம்ம ரெசல்மேனியா ஸ்டேஜ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு 60% 70% ஒர்க்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ சீட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேம்பு ஸோ ஸ்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. ரிங்குமே ஓரளவு பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள சீட் அரேஞ்ச்மெண்ட், லைட்டிங் செட்டப்பு, ஸோ அதுக்கப்புறமா ஸ்டேஜ் இன்னும் ரிவீல் பண்ணல. ஸோ அதனால அதில் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. ஸோ பைரோ செட்டப் அது இதெல்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலி ரெடி பண்ணுவாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 60% 70% வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெசல்மேனியா ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிருக்கு. ஸோ கூடி சீக்கிரத்தில் இன்னொரு 2-3 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டேஜுமே அரேனாவுமே பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருவாங்க. ஸோ ஓகேப்பா, நம்ம சேனலை ஆதரவு தாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.